தமிழக அரசியல் களத்துல ஒரு அனாதையான கட்சி, தனித்து விடப்பட்ட கட்சி அப்படின்னு பார்த்தா அது வந்து தேமுதிகவை தான் நம்ம சொல்லி ஆகணும். 2024 வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கும்போது 5 தொகுதிகள் பிளஸ் வந்து இது மாதிரி ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து எங்களுக்கு வேண்டும் அப்படி இறுதியில் வந்து கேட்கப்பட்டது. அது அதிமுக தரப்பிலும் பாத்தீங்கன்னா 5 தொகுதிகள் தவிர வாய்மொழி உத்தரவா பார்த்தா ராஜ்யசபா சீட்டும் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற ரீதியில வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த தொகுதிக்கும் அவர்களோட வாக்கு வங்கிக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பார்த்தா சுத்தமா இல்லைன்னா சொல்லணும். தேமுதிகவோட வாக்கு வங்கி பார்த்தா சுத்தமாக குறைந்து விட்டு தான் நம்ம சொல்லியானோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவரோட வாக்கு வங்கி 1% கீழே தான் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து அவர்கள் 5 தொகுதிகள் கொடுத்தது மிகப்பெரிய அளவுல ஒரு அப்ப அந்த தேர்தல் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அதிசயமா தான் பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல அதிமுக கூட வந்து மிகப்பெரிய அளவுல எந்த ஒரு கூட்டணியும் அமையாதால தேமுதிகக்கும் அவர்களும் வந்து ஒரு 5 சீட்டுகள் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமியோட தவறான கூட்டணி கொள்கைகளை பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி 2024 தேர்தலில் ஏற்படாமல் போய்விட்டதுன்னு நம்ம சொல்லியாக்கணும். அதனால வந்து திமுகவும் வந்து 40 தொகுதியிலும் அசால்ட்டாவே வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நேற்று நடந்த ஒரு பேட்டியில வந்து இபிஎஸ் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், ராஜ்யசபா சீட்டு பத்தி கேள்வி கேட்கும்போது தேமுதிகவுக்கு நாங்கள் ஏன் தர வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தேமுதிகவுக்கு பட்ட நாமத்தை போட்டு தேமுதிக ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியதான் கொடுத்திருக்காங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தால 2026 தேர்தலுக்கான சற்று மாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. தேமுதிக இனிமேல வந்து ஏடிஎம்கே கூட்டணியில இருக்குமா அப்படிங்கிற ரீதியில ஒரு பக்கமும், அதே நேரத்துல வந்து விஜய் கூட சாய்வதற்கான ஒரு வேலையும் வந்து தேமுதிக தரப்புல இருந்து தொடர்ச்சியா பேசப்பட்டதாக இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை ஏடிஎம்கே பிளஸ் டிவிகே கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா தேமுதிக அதுல இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து மிகப்பெரிய அளவு சந்தேகமா தான் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு ராஜ்யசபா சீட் பாத்தீங்கன்னா தேமுதிகவுக்குள்ள மிகப்பெரிய அளவு ஒரு சலசலப்பதான் உண்டாக்கி இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம தேமுதிக தரப்பு வந்து மிகவும் நம்பிக்கையாக இருந்தாங்க, எப்படியாவது ஒரு ராஜ்யசபா சீட் கிடைக்கும், அந்த ராஜ்யசபா சீட்டை வைத்துக் கொண்டு நம்ம வந்து ஒருவேளை பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையோ அப்படி இல்லைன்னா சுதீஷ் அவர்களையோ இல்ல விஜய் பிரபாகரன் அவர்களையோ யாராவது ஒருத்தர் வந்து ஒரு எம்பி ஆக்கி விட்டுடலாம் அப்படி இதுல வந்து தேமுதிக மிகப்பெரிய அளவுல ஒரு கனவுல இருந்தாங்க. அந்த கனவுல மண்ணெளி போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்லியாக்கணும். ஏன் இந்த எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அது அதிமுகவோட ஒரு நலனுக்காக தான் பார்க்கப்படுகிறது இந்த முடிவு எடுத்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா அதிமுக பல்வேறு பிரச்சனைகள்ல இந்த ராஜ்யசபா எம்பி சீட்டையும் வந்து மற்ற கட்சிக்கு தூக்கி கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அதிமுகவில் மிகப்பெரிய அளவுல ஒரு உட்கட்சி பூசல உருவாதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மனதில் வைத்துக் கொண்டுதான் தேமுதிகவுக்கு எங்களால தர முடியாது அப்படிங்கிற ரீதியில வந்து அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா பார்ப்போம் இது வந்து அரசியல் களத்துல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ரீதியில தான் பார்க்க போறோம். நன்றி, வணக்கம் மக்களே.